பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். போன வாரத்தில் நம்ம இப்படி தியானித்தோம், இருக்கக்கூடாத 20 காரியங்கள் என்று நம்ம தியானித்தோம். இந்த வாரத்திற்காக தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் ஜெபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஒழித்து கட்ட வேண்டிய இல்லைன்னா ஒழிக்க வேண்டிய 9 காரியங்கள். நிறைய காரியங்கள் இருக்குங்க. நம்ம ஒழிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஒழித்து வைப்பதல்ல, ஒழிச்சு கட்டணும். உதாரணமாக கர்த்தர் சொன்னார் இல்லையா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். அதாவது ஒளிந்து போகும் என்று சொன்னால் இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும். இந்த உலகத்தில் நாம் கூட சொல்லுவோம் அல்லவா, நம்முடைய தேசத்தில் சொல்லுவார்கள், அதாவது போலியோவை ஒழிக்க வேண்டும், கொசு ஒழிப்பு, போலியோ ஒழிப்பு, ஒரு சில விஷயங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கமே சொல்லும். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சில காரியங்களை உன்னுடைய வாழ்வை விட்டு ஒழிச்சு கட்டு. அதை நீ ஒழித்து விட்டால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு நல்ல விசுவாசியாக, நல்ல சீசனாக, நல்ல ஊழியக்காரனாக நீங்களும் நானும் வாழலாம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெறலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒழிக்க வேண்டிய 9 காரியங்கள். இன்றைக்கு 2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், எப்படி, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு. அப்போ யாக்கோபு மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்ற செய்தி, நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் போட்டிருக்கு. அப்போ ஒரு விதமான அழுக்கு இல்லை, அழுக்குல பல வகை இருக்கு. பைபிள் சொல்ற அழுக்கு என்ன? மாம்ச அழுக்கை பற்றி கர்த்தர் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில சில அழுக்குகள் வருது. இப்போ செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அப்போ இடுக்கண் செஞ்சா அங்க அழுக்கு வருது. உங்க வாழ்க்கையில அழுக்கு இருந்தா நீங்க அடுத்தவங்களுக்கு இடுக்கண் செய்வீங்க. இடுக்கண்ணா என்ன? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யறது. ஏன்னா இடுக்கண் செய்யக்கூடாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அடுத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அதான் இடுக்கண் செய்வது. அப்போ செப்பனியாவில் போட்டிருக்கு, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அதே போல சகரியாவில் 2 இடத்துல இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்திருப்பார். அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கும் பொழுது சாத்தான் அவருக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் வந்து நிற்பான். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்லுவாரு, அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டுருங்க, அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பீங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்வாரு, பார், எப்படி, பார், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் அப்படிம்பாரு. அப்ப அழுக்கு வஸ்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அக்கிரமம். முதல்ல பார்த்தோம், இடுக்கண் செய்வது, பிறருக்கு தீங்கு இழைப்பது. அந்த குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. 2வது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. அதாவது கிரமத்துக்கு நேர் எதிர்ப்பதும் அக்கிரமம். நம்ம கிரமமா வாழணும். கிரமம்னா ஒரு ஒழுங்கு, அக்கிரமம்னா ஒழுங்கு கிடையாது. சில பேர் ரொம்ப அக்கிரமம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க. சரியா? கர்த்தர் யோனா கிட்ட சொல்லுவாரு, நீ நினிவே பட்டணத்திற்கு போய் அதனுடைய அக்கிரமத்துக்கு விரோதமா பிரசங்கம் பண்ண அப்படிம்பாரு. ஏன்னா அவங்க அக்கிரமம் பண்ணினார்கள். சரியா? அக்கிரமத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க அக்கிரமக்காரராக இருந்தீங்கன்னா உங்க வஸ்திரம் அழுக்கா இருக்கும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அழுக்கா இருக்கும். அதை முதல்ல ஒழிங்க. அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அக்கிரமத்தை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, அக்கிரம சிந்தை, அதாவது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆகில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா ஜெபமே கேட்கப்படாது. அப்போ அந்த அக்கிரமம் என்கிற அழுக்கை உங்களை விட்டு ஒழிச்சு கட்டுங்க. பிறருக்கு தீங்கு செய்கிற சுபாவத்தை உங்களை விட்டு ஒழிச்சு கட்டுங்க.
அதே போல தாவீதின் குடும்பத்தை பற்றி பைபிள் சொல்லுது, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று எருசலேமிலே உண்டாயிருக்குன்னு சகரியாவில் போட்டிருக்கு. அப்போ அந்த பாவம் என்பதே ஒரு அழுக்கு தாங்க. இந்த பாவ அழுக்க ஒழிச்சு கட்டுங்க. அப்படி ஒழிச்சு கட்டினீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்கு நல்ல விசுவாசிகளா, சீஷர்களா, பிள்ளைகளா, ஊழியர்களா இருப்பீங்க. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கு பெறுவீங்க. அடுத்தது போட்டிருக்கு கொடிய துர்க்குணம். இதை ஒழிக்கணும். அந்த ரெண்டையும் இன்னைக்கு ஒழிப்போம். இந்த ரெண்டையும் ஒழிக்கப்பட வேண்டிய 9 காரியங்கள்ல இன்னைக்கு 2. 1 அழுக்கு, சகலவித அழுக்கு. 2 கொடிய துர்க்குணம். சில மனுஷங்கிட்ட அந்த கெட்ட குணம் இருக்குது தெரியுமா? கெட்ட குணங்கிறது சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. சில பேர் பிறருக்கு தீங்கு செய்வதில் அவ்வளவு குறியா இருப்பாங்க, ஓய மாட்டாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒரு நபர் தப்பு செஞ்சா அவனை மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தையே வேற இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவனை எப்படியாவது காலி பண்ணுவேன். நான் ஒன்று சின்ன சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு பொதுவான கருத்து. ஒருவேளை ஒரு சகோதரன் ஒரு அரசாங்க வேலையில் இருப்பார். அப்போ அரசாங்க வேலையில் இருக்கிற அவருக்கும் உங்களுக்கும் ஒருவேளை ஒரு தகராறு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் ஒரு முடிவு எடுப்பாங்க. எப்படி தான் முடிவு எடுப்பாங்க? அவன் வேலையை நான் தொலைக்காமல் விட மாட்டேன், அவனுடைய வேலையை எடுக்கிறனா இல்லையா பாரு. அப்போ இது ரொம்ப தேவையில்லாத தவறான காரியம். ஒரு கிறிஸ்தவங்க அப்படிப்பட்ட பழி வாங்குற வேலையை செய்யக்கூடாது. உண்மையாக சொல்லப்போனால் இவர்கள்லாம் கொடிய துர்க்குணம் உள்ளவர்கள். ஏன்னா அந்த வேலையில் தான் அந்த குடும்பம் சாப்பிடும், அவருடைய மனைவி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அந்த வேலையை வச்சு தான் அவங்க ஏதோ வயிற்ற கழுவிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவன் மேலே உள்ள கோபத்தில் யாரெல்லாம் தண்டிக்கிறீங்க? அந்த மனுஷனையும் தண்டித்து அவன் குடும்பத்தையும் தண்டிக்கிறீங்க. இப்படிப்பட்ட குணம் சாதாரண குணம் இல்லை, கொடிய குணம். இதுதான் இந்த ஆமான்கிட்ட இருந்துச்சு. இந்த ஆமான் என்ன பண்ணான் தெரியுமா? மொர்தகாய் அவனுக்கு சல்யூட் அடிக்கலை. மொர்தகாய் சல்யூட் அடிக்காதனால மொர்தகாயை மட்டும் இல்லை, அவன் இனத்தையே அழிப்பேன்னு சொன்னா பார்த்தீங்களா? இதுதான் கொடிய துர்க்குணம். இன்றைக்கும் சில பேருக்கு அப்படிதான் இருக்கு. பழி வாங்குற ஒரு எண்ணம். யாருக்கு ஒருவேளை யாராவது ஒருத்தர் நம்மளை விரோதிச்சாங்கன்னா அவனை வேரோடு அழிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? கொடிய துர்க்குணம். சரியா? இந்த 2ஐயும் உங்களை விட்டு நீங்கள் ஒழிச்சாகணும். 1 சகலவித அழுக்கையும் உங்களை விட்டு ஒழிங்க. அதே போல் கொடிய துர்க்குணத்தையும் உங்களை விட்டு ஒழிங்க. இதை நீங்கள் ஒழிச்சு கட்டினீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவங்க. உங்களுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு மீதி இருக்குல்ல, ஒழிக்கப்பட வேண்டிய 9ல் 2 பார்த்துருக்கோம், மீதி 2. அதை 2 2ஆக பார்ப்போம். மீதி இருக்கிற இன்னும் 7ல் 2 2ஆக பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.